அப்துல் கலாம் ஐயா இறந்ததுக்கு ரொம்பவும் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனால் நாடு முழுவதும் அழுது கொண்டே இருக்கிறார்கள். அவர் இறந்தது எல்லாருக்கும் இழப்பாக இருக்கிறது. இந்தியாவில் வாழக்கூடிய சமுதாயத்தினர், அதாவது காந்தியையும் நேருவையும் செவியால் கேள்வியுற்று வாழ்ந்த இளைய சமுதாயத்திற்கு மத்தியில் ஒரு காந்தியாகவும் நேராகவும் வாழ்ந்து காட்டி மரணித்தவர் அப்துல் கலாம். அவருடைய நினைவு இன்று மட்டுமல்ல, என்றைக்கும் நீடோடி வாழும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவுக்கு இறைவன் அளித்த மாபெரும் சொத்து, மாமனிதர். அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு. விஞ்ஞான உலகத்துக்காகட்டும், எல்லா மக்களும் ஒத்துமையாக இருக்கணுங்கிறதுக்காகவும், இந்தியா வல்லரசாகணும், 2020 இந்தியா வல்லரசாகணுங்கிற கனவு கண்ட மனிதர். மக்களை கனவுக்கான சொன்ன ஒரே தலைவர். அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு. அவருடைய அன்னாரை இழந்து வாடும் அவரது குடும்பத்திற்கு எங்களுடைய ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்தது. உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைத்த மாபெரும் மேதை, அணுகுண்டு சாதனையை படைத்த மாமேதை அப்துல் கலாம் மறைவிற்கு எங்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் ஊரைச் சேர்ந்த, பள்ளிக்காரனை சேர்ந்த அனைத்து மக்களும், இந்த பகுதியை சேர்ந்த அனைவரும் சேர்ந்து அன்னார் இறைவுலகத்தை கலந்து கொள்ள அனைவரும் போகிறோம். அவர் நாட்டுக்கு ஜனாதிபதியாக வெளியே வர சொல்ல வெறும் 2 சூட்கேஸை மட்டும் எடுத்துகிட்டு வந்தார். ஆனால் இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதிங்க, நீவேர் உந்தன் கண்களை மூடியதன் மூலம் இந்தியா தன் ஞான கண்களில் ஒன்றை இழந்துள்ளது, பின்னாளில் இழந்துள்ளது. இதற்கு இந்திய பெருமக்களாகிய நாங்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்துல் கலாம் மிகவும் மதிக்கத்தக்கவர், மிகப்பெரியவர். அவர் இறந்தது பேரிழப்பு, பெரிய இழப்பாக உள்ளது. பள்ளிக்கரண வணிக நல சங்கத்தின் சார்பாக மிக வருத்தப்படுகின்ற, ரொம்ப வேதனையாக இருக்கிறது எங்களுக்கு. இந்த இதை கொண்டு நாளைக்கு இங்கே பள்ளிக்கரண வணிக எல்லா கடைகளும், அனைத்து கடைகளும் அடைப்புக்கு நோட்டீஸ் அடிச்சிருக்கிறோம். திரும்ப எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இது போனது வெறும் கஷ்டமாகவும் இருக்குது, வேதனையாகவும் இருக்குது. வெறும் இளைஞர்களுக்கு, சமுதாயத்துக்கே பேரிழப்பாக இருக்குது. அது ரொம்ப மனக்கசப்பு. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் மறைந்த செய்தி மிகவும் வருத்தமாக உள்ளது. அவர் எழுதிய ஒவ்வொரு தத்துவங்களும் நாம் கடைபிடிக்க வேண்டியது நமது கடமையாகும்.